உங்களுடைய மகன்களாகட்டும், கூர்க்கா வேலை பார்க்கின்ற ஒரு இன்ஜினியராவோ, டாக்டராவோ அந்த ஒரு கனவுக்கு போகாம, ஏன் இன்னும் அந்த பாதுகாப்பு துறையிலே அந்த பணியிலேயே இருக்கீங்களா? என்ன காரணம்? சார் இது அருமையான கேள்வி சார் இது. இது நல்ல கேள்வி. இதுக்கான பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேபாளில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது 100ல அ ஒரு 25% கூட படிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா, அந்த நாட்டில வந்து வருமானம் கிடையாது. வறுமை. ஒரு விவசாயம் பண்ணுறவன் ஏழையா தான் இருப்பான். அந்த ஏழை அந்த விவசாயம் பண்ணுறவன் அவன் விளைய வைக்கிற நெல்லு, கோதுமை, கேழ்வரகு, பருப்பு வகை இதெல்லாமே அவனே தான் சாப்பிட்டுக்கணும். அதனால் வந்து அங்கே வசதி வாய்ப்பு இல்லாதனால படிப்பறிவு அங்கே கம்மி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்தியாவில் தான் இருக்காங்க. எல்லாருமே இந்தியாவில் தான் இருக்காங்க. இப்போ இங்கே படிக்க வைக்கணும். ஆரம்பத்தில் 1வது 2வது 3வது 4வது 5வது வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. அந்த குழந்தை வளர வளர ஒரு 10 12 வயசு ஆனதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 12 வயசு குழந்தை வேலைக்கு அனுப்புனா அது ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கும். இந்த ஒரு 15 வயசு குழந்தை ஸ்கூலை நிப்பாட்டிட்டு வேலைக்கு அனுப்புனா அது ஒரு 15,000 ரூபா சம்பாதிக்கும். இப்போ மொத்த குடும்பத்தோட வருமானம்னு பார்த்தா 1,00,000 ரூபா வரும். 1,00,000 ரூபா வருமா? இது போதுமே நமக்கு. அதாவது பின்னாடி இந்த பிள்ளைகளோட லைஃப் வந்து நல்லா இருக்கணும், இவங்க வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றது சிந்திக்கிறதே கிடையாது. இதை பற்றி நான் எவ்வளோ பேசிட்டேன். ஆனால் கடைசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த புள்ள வந்து கெட்டு போச்சு, இந்த புள்ள வந்து இந்த மாதிரி தம் அடிக்குது, இந்த புள்ள குடிக்குது. ஏன் குடிக்க மாட்டாங்க? அப்பா அம்மா வந்து இந்த ஊரில் நீங்கள் பொழப்ப தேடி வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த ஊரில் தமிழ்நாட்டில் வந்து பொழப்ப தேடி வந்திருக்கீங்க. நமக்கு தமிழ்நாடு தான் முழுக்க முழுக்க. அது வந்து தாய் வீடு, பிறந்த வீடு. இது புகுந்த வீடு நமக்கு எல்லாமே இங்கே தான், தமிழ்நாடு தான். அப்படின்ற பட்சத்தில் நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம தரவாக படிக்க வைக்கணும். ஒரு கனவு இருக்கணும் முதல்ல. நான் காக்கி யூனிஃபார்மோட என் லைஃப்பை வந்து நான் முடிச்சுக்கிட்டேன். என் லைஃப் முடிஞ்சு போச்சு. என் மனைவி வீட்டு வேலை செய்கிறா, நான் வந்து காக்கி யூனிஃபார்மை மாட்டின்னு கூர்க்கா வேலை பார்க்குறேன், வாட்ச்மேன் வேலை பார்க்குறேன். என்னோடய சாப்டர் முடிஞ்சு போச்சு. ஆனால் இதுக்கப்புறம் என் பிள்ளைகள் வந்து ஒரு டாக்டராகவோ, ஒரு இன்ஜினியராகவோ, ஒரு வக்கீலாவோ, ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு போலீஸாவோ, ஏதோ ஒரு அரசு வேலையில் இருக்கணும்னு ஏன் யோசிக்க மாட்டீங்க? அது யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட சிந்தனையே வந்து இன்றைக்கி என் புள்ள ஒரு 10,000 ரூபா கொடுக்குறானா, ஆனால் அந்த 12 வயசு குழந்தை பாத்திரம் தேய்க்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்? 15 வயசு குழந்தை பாத்திரம் தேய்க்கும் போது எப்படி இருக்கும்? வீடு பெருக்கும் போது எப்படி இருக்கும்? அதாவது அந்த பிள்ளையோட வேர்வை வந்து ரத்தத்தை வந்து வேர்வையாக்கி சுரண்டி சாப்பிட்ணும். கனவுகள் கிடையாது முதல்ல. ஏன் தமிழ்நாடு என்ன வேணான்னு நான் சொல்லுது? நீங்கள் நேபாளிஸ் வந்து டாக்டர் இங்கே ஆகக்கூடாதுன்னு நான் சொல்லுது. யார் வந்தாலும் பொழைச்சிட்டு போங்க, யார் வேணால் வாங்க. நேபாளி வாங்க, கன்னடம் வாங்க, தெலுங்கு எல்லாருமே வாங்க. யாரை வேணால் வாங்க வாழுங்க, நல்லபடியாக வாழுங்கன்னு தான் இந்த மண் சொல்லுது. இந்த மண்ணோட மகிமையை வந்து வந்தாரை வாழ வைக்கும். அது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாழ வைக்கும். ரைட்டு, இன்றைக்கி என் பிள்ளை இவ்வளோ சம்பாதிக்கிறானா, அந்த பிள்ளை இவ்வளோ சம்பாதிக்கிறானா, பொம்பளை பிள்ளை இவ்வளோ சம்பாதிக்குதா, எனக்கு இதுவே போதும். ஏன்னா நாளைக்கு அந்த பிள்ளையோட லைஃப் வந்து அது எப்படி போகுதுன்றது திக்கு தசை தெரியாமல் போகும். 7வது வரைக்கும் 8வது வரைக்கும் 10வது வரைக்கும் படிக்க வைக்கிறானுங்க. 10வது அப்படின்றது ஒரு பெரிய, இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு பெரிய படிப்பே கிடையாது. ஸோ அந்த 10வது வரைக்கும் படிக்க வச்சவங்க 12 +1 +2 வரைக்கும் கொண்டு போயிட்டாங்கன்னா, அந்த பிள்ளையோட திறமையை பேஸ் பண்ணி தமிழ்நாடு மக்கள் கொட்டுறதுக்கு தயாராக இருக்காங்க. அந்த பிள்ளை படிப்பில் ஷார்ப்பாக இருக்கா, அந்த பிள்ளை படிக்கிறதுல நல்லா இருக்கா, திறமையாக இருக்கா, அந்த பிள்ளையோட படிப்பு செலவு நம்ம எடுத்துக்கணும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததில், இந்தியாவிலே சொல்கிறேன், தமிழ்நாடு மக்களை பொறுத்த வரைக்கும் ஈடு இணையே கிடையாது. இந்த மக்கள் அன்பும் சரி, ஆதரவும் சரி, அரவணைப்பும் சரி, அது வந்து அவங்க யோசிக்க மாட்டுறாங்க, அது அவங்க புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. நம்ம இப்படி இருக்கோம். அந்த பிள்ளை 10வது பொம்பளை பிள்ளையாக இருக்கும், 10வதுல நிப்பாட்டி இருப்பான், வேலைக்கு அனுப்புவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஒரு 2 வருஷத்தில் இன்னொருத்தனோட லவ் பண்ணி, அது சிறு வயசில் லவ் பண்ணுறது அது இயல்பான விஷயம். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? அவன் புருஷன் வாட்ச்மேன் வேலை பார்ப்பான், இது பெருகிற வேலை பார்க்கும். அப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் சிந்தனையில் அந்த போதை, காலையில் எழுந்திரிச்சு நைட் வரைக்கும் குடிக்கணும், ஜாலியாக சுற்றணும், ஊர் சுற்றணும், குடிக்கணும், கொண்டாடி வேலை செய்கிறா, பிள்ளைங்க வேலை செய்கிறாங்க. இதே சிந்தனை தான். புத்தி மக்கி போச்சு.